நம்ம எச் ராஜா வந்து வச்சு செய்திருக்காரா, கிண்டல் பண்ணியிருக்காரா, இல்லை கழுவி கழுவி ஊற்றிருக்காரா அப்படின்ட்டு பார்க்கணும். ஒருவேளை இவர் கழுவுறதுல கொஞ்சம் எக்ஸ்பர்ட் தான். நம்ம எச் ராஜா வந்து கொஞ்சம் கழுவுறதுல எக்ஸ்பர்ட் தான். சில நேரங்களில் வந்து ஹைகோர்ட்டாவது அப்படின்ட்டு பிறகு என்ன சொல்லுவாருன்னா, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு தலைகீழ விழுந்துருவார். அந்த மாதிரி கழுவுறதுல வந்து நம்ம எச் ராஜா எக்ஸ்பர்ட். இந்த மீனை கழுவாங்கள உப்பு போட்டு இந்த கம்பு அது என்னது அருவாமனையை வச்சு இப்படி ஜலந்து தேய்ப்பாங்க. அதே மாதிரி எதுக்குன்னா அந்த செதில் போடுறதுக்காக கழுவி இருக்காரு நம்ம அண்ணாமலையா. எச் ராஜா தான், வேற யாரும் இல்லை. எச் ராஜா தான் கழுவி இருக்காரு. எப்படி கழுவி இருக்காரு, ஏன் கழுவி இருக்காரு அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படி. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே கட்சியில் பயணிக்காங்க. ஒரே கட்சியில் பயணிக்கிறவங்க எப்படி எச் ராஜா போய் அண்ணாமலையை கழுவ முடியும்? அது மாநில தலைவராக வேற இருக்காரு. நம்ம அண்ணாமலை நினைச்சாருன்னா ஏதாவது அந்த மாதிரி வீடியோ இதுவை எடுத்து போட்டு பதவியை காலி பண்ணி விடுவார். பதவியை காலி பண்ணதுக்கு எச் ராஜாட்ட ஒரு இளவு பதவியும் இல்லை. அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம், உலகுக்கே தெரிஞ்ச விஷயம். தேசிய செயலாளர்னு ஒரு பொறுப்பு வச்சுருந்தாங்க, அதையும் எடுத்து காலி பண்ணி விட்டுவிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே காலி பண்ணி விட்டாங்க. இனிமேல் அவருக்கு என்ன பதவி கிடைக்கும்? சிவலோக பதவி, அந்த மாதிரி பதவியை இவர் என்ன காலி பண்ணி விடுவாரா என்ன? அவருக்கு நேரம் வந்தால் அந்த மாதிரி பதவி கிடைக்கும். அது இவர் காலி பண்ண முடியாது. வேறு அண்ணாமலைலாம் அந்த பதவியை காலி பண்ண முடியாது. அது அவருக்கு நேரம் வரும்போது அந்த பதவி கிடைக்கும். நான் வேற வித்தியாசமாக ஒன்றும் சொல்லவே இல்லைங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கு அந்த மாதிரியான பதவிகள் கிடைத்தால் நாம் வந்து என்ன செய்ய முடியும்? அப்போ ஐயா வாழ்க என்ன மாதிரி பேசுவார், எவ்வளோ கலவரத்தை தூண்டுத மாதிரி பேசுவார். எல்லாரையும் ஆண்டின்ட்டு நாய் மாதிரி குறைப்பாரு. இப்போ போய் இப்படி ஆயிட்டாரு, ஐயோ எச் ராஜா, ஐயோ எச் ராஜா அப்படின்னு நம்மளும் ஒரு ஓரமாக இருந்து ஒரு அறிக்கையை விட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன். வேற என்ன செய்ய முடியும்? ஐயோ ஐயோ அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன். இப்போ நம்ம அண்ணாமலை என்ன கழிவு ஊற்றிருக்காருன்னா, நிருபர்களை பார்த்துருக்காரு, பத்திரிகையாளர்களை பார்த்து. பத்திரிகையாளர்கள் இப்போ அதற்காக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க, கடுமையாக பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வந்திருக்கு. அப்படின்னாலும் இருந்தாலும் இவர் என்ன பேசிவிட்டாருன்னா, பல்லு படாமல் பக்குவமாக பார்த்து செய்யுங்க அப்படின்ட்டு பார்த்து செய்தின்ட்டு ஒரு வார்த்தையை பேசிவிட்டார். அது பேசினதுக்காக தான் பத்திரிகையாளர்கள் வந்து இப்போ கண்டன ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணினாங்க, அண்ணாமலை பேசினதுக்காக வேண்டி. அண்ணாமலை அதுக்கு முன்னாடியே நிறைய பேசியிருக்காரு. குரங்கு மாய் தவ பண்ணுது, என்ன அபியூஸ் பண்ணுது என்பார், 1000 2000 அப்படின்ட்டு ஏலம்லாம் விட்டுருக்காருன்னு வைங்களேன். அப்பமெல்லாம் கூட சிலருக்கு அந்த மாதிரியான நேரத்தில் ஒரு வேகம் வரல. ஏன் வரலன்னா, ஒன்றியத்தில் அவங்க ஆட்சி, 17 ஸ்டேட்டில் அவங்க ஆட்சி, மேலே மோடி இருக்கார், அசைக்க முடியாது அப்படின்னு அண்ணாமலையே சொல்லி பயங்காட்டுவார். அப்படி இருக்கும்போது அது மட்டும் இல்லை, வெண்ஜட்டி வேந்தரை வேற வெண்ஜட்டி வேந்தரா படம் எடுத்து வச்சுருக்காரு. அப்படிங்கும்போது எல்லாருமே அங்கங்கே ஒரு படம் இருக்குமோ, ஒரு வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருப்பாரோ அப்படின்னு ஒரு மாதிரி ஆட்கள் பயப்படுவாங்க. எல்லாரும் பயப்பட மாட்டாங்க. எல்லாரும் அந்த வழியில் போகிறவங்க இல்லை. நியாயமானவங்க, நேர்மையானவங்க இருக்காங்க நாட்டில். அது வந்து அண்ணாமலைக்கு தெரியாது இல்லை. ஏன்னா ஐபிஎஸ் படித்த மூளைங்கும்போது அந்த மாதிரி அது ஆட்டு மூளைன்னு ஆகி போச்சு இல்லை, அதனால தெரியாது. அதனால வந்து இந்த பல்லு படாமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி அதுக்கு இந்த மன்னிப்பு கூந்தலெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னாரு. ஏன்னா இப்போ அவர் பச்சையாக அதை வந்து வேறு மாதிரி சொல்ல வரல. ஏன்னா அந்த வார்த்தையை சொன்னால் ரொம்பவும் வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லாமல் கூந்தலெல்லாம் கேட்க முடியாது, மன்னிப்பு கூந்தலெல்லாம் கேட்க முடியாது, நம்ம எப்போதும் சந்திக்கக்கூடிய ஆள் தான், சந்திப்போம் அப்படின்ட்டாருன்னு வைங்களேன். இப்போ அதைத்தான் எக்ஸ்பிளைன் பண்ணாராம் யார்? நம்ம எச் ராஜா. என்னென்னு எழுதார் பாருங்க. பாவம் எங்க மாநில தலைவர் என்னை மாதிரி கிராமத்து ஆள். அவருக்கு இதெல்லாம் கிராமத்துல நம்ம வழக்கமா என்ன வந்து, நான் வந்து இன்னைக்கும் பால் பீச்சி வித்துன்னு இருக்கிற ஆள். அதனால கண்ணுக்குட்டி விட்டோம்னா பல்லு படாம அதை பிடிச்சி கட்டி என்ன, அது வந்து தலைவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அது எண்ணெய் போட்டு உருவி விட்டு அதுக்கப்புறம் பால் காம்புக்கு மாட்டு காம்பு பால் கறக்க பால்
அதாவது அவர் பேசுறதை வச்சு பக்கத்தில் இருக்கவன் சிரிக்கான், அவ்வளோ பேரும் சிரிக்கான். எதை நினச்சி சிரிக்கான் பாருங்க. உருவி விடுதல அதில் ஒருத்தன் சொல்லுதான், காம்பன் தான். இந்த பாலியல் ஜல்ஜா கட்சி இந்த கட்சி தாங்கிறதே தெரியுதா தெரியலையா? இப்பமா தெரியுதா? அப்படி இந்த இந்த எச்சராஜாவே வந்து உட்கார்ந்துக்கிட்டு பத்திரிகையாளர்கள் முன்னாடி இருந்துக்கிட்டு அண்ணாமலையை நையாண்டி பண்ணுன்ட்டு நாசுக்காக மொத்த கூட்டத்தையும் நையாண்டி பண்ணிக்கிட்டு இருக்கான். மொத்த கூட்டத்தையும் நையாண்டி பண்ணிட்டு இருக்கான். எந்த கூட்டத்தை? பிஜேபி கூட்டத்தையே நையாண்டி பண்ணிட்டு இருக்காரு நம்ம எச்சராஜா. ஆமாம், இப்போ ஒருத்தன் சொல்லலாம், காம்பை தான் எண்ணெய் போட்டு நீவணும் அப்படிங்க. ஆமாம், அதில் வந்து என் ராமுக்கு தெரியாது பாருங்க, அரவிந்தாட்சனுக்கு தெரியாது பாருங்க அப்படின்னு வேற நக்கல். யாருக்கு? பால் கறக்கிறதை பற்றி அவங்களுக்கெல்லாம் தெரியாதான், பத்திரிகையாளர்களுக்கு தெரியாதான். இந்த நம்ம எச்சராஜாவுக்கு தான் எல்லாம் தெரியுமா. அவர் என்ன பால் கறக்கவர் வராத போது 15 மாட்டை கறந்துருவான். ஏடா, பொய் சொல்வதற்கும் ஒரு அளவு இல்லையா? நான் உண்மையிலேயே சொல்லுங்க, பிஜேபிக்கார அத்தனை பேரும் பொய்யன்தான். 15 லட்ச ரூபா தந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கேட்டு ஏமாத்திட்டான். வெளிநாட்டு பணத்தை, கருப்பு பணத்தை கூடத்தையும் மீட்டு இந்தியா பணம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஏமாத்திட்டான். பெட்ரோல் விலையை 40 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டு மொத்தமாக ஏமாத்திட்டான். பொய்யன், அத்தனையிலும் பொய்யன். அவனுக்கு வந்து மத வெறுப்பை ஊட்டி மத அரசியலை நடத்தி வாக்கு சேகரிக்கணும். அதில் வந்து கை தேர்ந்தவர்களாக இருக்காங்க. அது போதும்ட்டு அவங்க நம்பி அந்த வாக்கு அறுவடைக்கு அவங்க அந்த வேலையை செய்தாங்க. அதுக்கு மக்கள் பலியானா அது நம்ம வருங்காலத்தில் 2024 அப்படி எதுவும் பலியானாங்கன்னு வச்சுக்கிட்டுங்க. பலியானம் ஆனது தான். பலியானம் ஆனது என்ன, மொத்த நாடும் பலியானது தான். மக்கள் மட்டும் இல்லை, மொத்த நாடும் பலியாகி போயிடும். உலக பணக்காரர்களாக அதானி அம்பானி ஆகிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அந்த வரிசையில் அவர்களுக்கு வந்து என்ன நிதி இழப்பு வந்தாலும் அவர்களுக்கு உடனே தள்ளுபடி செய்யப்படும். மொத்த பணமும் உலக அரங்கில் கடன் வாங்கியாவது அவர்களுக்கு நிதி கொடுக்கப்படும், கடன் கொடுக்கப்படும், அந்த கடனை தள்ளுபடி செய்யப்படும். அது நடக்கும். அதெல்லாம் எல்ஐசியை மொத்தமாக பிடிங்கியாவது அவங்ககிட்ட கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் செய்வாங்க. மொத்த விமான நிலையங்களையும் விற்பாங்க. விமானத்தெல்லாம் விற்றாச்சு, அதே மாதிரி விமான நிலையங்களை விற்பாங்க. கடல் போக்குவரத்து தளங்கள் எல்லாத்தையும் விற்பாங்க. அப்போ ஏன் இராணுவமே நமக்கு எதுக்கு? கொஞ்சம் யோசனை சிந்திச்சு பாருங்களேன் மக்கள். நீங்கள் வந்து சிந்திச்சு பாருங்கன்னு தான் சொல்லுவேன் தவிர நானாக எதையும் சொல்லவும் இல்லை, திணிக்கவும் மாட்டேன். அது என்னால் முடியாது. அது பாஜகவுக்கு தான் திணிக்கிற கலை. நமக்கு அது முடியாது. நம்ம ரொம்ப சாதாரணமான ஆள். நல்லா சிந்திச்சு நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். இதே பாஜக நினச்சா ஏன் இராணுவ தளவாடங்கள் தயாரிக்கிறதையே தனியாரிடம் விடுகிறது. ரயில் போக்குவரத்தை தனியாரிடம் விட்டாச்சு. அண்ணான்னு விட்டு ஆயிட்டு இப்போ எல்லாத்தையுமே அப்படி தனியார் மயமாக முழுமையாக அதை ஆக்கிடுவாங்க. அதே மாதிரி மருத்துவத்துறையும் தனியார் மயமாக ஆக்கிடுவாங்க. அதற்கான ஒப்பந்தங்கள்லாம் தயாரானதுனால தான் நீட்டுங்கிற அந்த கேட்டே நமக்கு போட்டு வச்சுருக்கான், நீட்டி வச்சுருக்காங்கிறது உங்களுக்கு இன்னும் தெரியலை. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ, வடநாட்டு மக்கள், வடநாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு தெரியலை அப்படின்னு நினைக்க வேண்டிய இருக்குது. ஏன்னா 3 மாநிலங்களில் அவர்கள் பெற்ற வெற்றி உண்மையான வெற்றியா இவிஎம் வெற்றியாங்கிறது நமக்கு தெரியாதுல்ல, நம்ம பார்க்கல, அதை பார்க்க முடியாதுல்ல. ரகசியமாக நடக்குது. அந்த மக்கள் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட முடியல. எல்லா டிவியுடைய வாக்கு கணிப்பும் எப்படி இருந்ததுன்னா, வாக்கு பதிவுக்கு பிறகு காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் மத்திய பிரதேசத்தில் இருக்குது, ராஜஸ்தானில் இழுவையில் இருக்குது, சத்தீஸ்கரில் காங்கிரஸ் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நிலையெல்லாம் சொன்னாங்க. ஆனால் நடந்தது என்னவோ தலைகீழாக பிஜேபி வெற்றி ஆகிட்டு. ஏன்னா அவர்கள் நினைத்ததை சாதித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரியான நிலைமைக்கு போயிடுது. இப்போ கூட பாருங்கள், நிதிஷ்குமாரை கை கொண்டாச்சு. ஆமாம், அந்த ஆள் ஏற்கனவே பிஜேபியோட உறவு வச்சே அவர் கட்சியை தேய்ச்சிட்டாரு. இப்போ திரும்பவும் பிஜேபியோட உறவு கொண்டுட்டாரு. எதை காட்டி பயமுறுத்தினார்களோ போயிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் உடனே இடி ரைடாக லாலு பிரசாத் யாதவ் மீதும் அவர்களுடைய மகன் தேஜஸ்வி சூர்யா மீதும் நிச்சயமாக இடி கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அவர்களுடைய கட்சி எப்படியாவது பிளந்துட்டா தான் அங்கே வந்து 40 தொகுதிகளை வெல்லலாம் அப்படின்னு அவர்கள் கணக்கிட்டு வேலை செய்வார்கள். அந்த வேலையை பிஜேபி துரிதமாக செய்து கொண்டு இருக்கிறது.
இந்த மனுஷன் நிதிஷ்குமார் ஒரு பெரிய மனுஷன் சொல்லி அவர் தலைமையிலலாம் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைப்புலாம் கொண்டு வந்தது வந்து அது பெரும் பிழை அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு பிழையும் இல்லை. மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய தலைவனை வந்து மக்கள் அடையாளம் கண்டு கொள்ள விட்டால் மற்ற கட்சிகள் என்ன செய்ய முடியாது. காங்கிரஸ்லாம் அதுக்குள்ள ஒன்றும் செய்ய முடியாது. எடுத்துக்கிட்டு முடிச்சு மாறி போகிறவங்கள என்ன செய்ய முடியும்? அப்போ மக்கள் தண்டிக்கணும்ல, அவங்கள தண்டிக்கணும்ல. நமக்காக உயிரை விடுறது யாரு, நம்ம உயிரை எடுப்பது யாரு, கலவரத்தை விதைத்து உயிரை எடுப்பது யாருன்னு மக்களுக்கு தெரியாம மதங்கிற கோட்பாட்டில் முத்தி போயிட்டுன்னா என்ன செய்ய முடியும்? எச் ராஜா பேசுறது தான் நம்ம அவ்வளோகாடு கொண்டு போய் விட வேண்டியிருக்கு. நம்ம எச் ராஜா இந்த நிலையில இருந்துக்கிட்டே கழுவி ஊத்துதாரு. நம்ம கேலியா கிண்டலா நக்கலா பேசுறது அவங்க கட்சிக்காரர் அந்த காட்சி பிடிச்சவங்களா தான் இருக்காங்க தான் அந்த மாதிரியான சிரிக்காரு. அவர் என்னைய மாதிரி எங்கள் தலைவர் என்னைய மாதிரி நாட்டுப்புறத்தான் பால் கறக்கிறது எப்படின்னு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு எச் ராஜா பேசுறாரு. இந்த பேச்சையும் நம்ம காதோரம் கேட்டுக்க வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் நம்ம எப்பவுமே பேசிய வீடியோ தான். நம்ம யார் அண்ணாமலை பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? கொரோனா காலத்துல அவருடைய வலியை காட்டுறதுக்காகத்தான் தாடியை வளர்த்துறாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மோடி அவர்களுடைய தாடியை வந்து ட்ரிம் பண்றதுக்கு வந்து இந்தியால 1000 பேர் இருக்கிறாங்க. பட் எதற்காக தாடியை வளர்த்து சாயந்தரம் 6 மணிக்கு பேசுறாரு. பாக்குறதுக்கே கஷ்டமா இருந்துச்சு. இப்ப பாருங்க மோடிஜி, இந்த இருக்கிற மோடிஜியை பாருங்க, நேற்று வந்த மோடிஜியை பாருங்க. எதற்காக? அதன் மூலமாக நமக்கு ஒரு மெசேஜ் சொல்றாரு. ஒரு இந்தியனும் கொரோனா காலத்தில் அனுபவிக்கின்ற வழியை நானும் அனுபவிக்கின்றேன் அப்படிங்கறதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய முடி, வேற ஒண்ணும் கிடையாது. கொரோனா காலத்தில் யாரு நம்ம மோடிஜி தாடி அப்படி நீளமா வளர்த்துட்டாங்க. ஆமா வளர்த்துட்டாரு, உண்மைதான் வளர்த்துட்டாரு. ரைட்டு. ஏன் வளர்த்தாருன்னா வலி, மக்களுடைய வலியை அவர் வந்து தாங்குதாராம். வலி இந்த மாதிரி வலி இருக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாராம், அதை தாங்குதாராம். அதனால தான் தாடி வளர்க்காரம். கொரோனா காலத்தில் எதையும் எதோட முடிச்சு போடுறாரு பாருங்க. அந்த நேரத்தில் கொரோனா காலத்தில் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் இங்கோடி யாருமே பார்ப்பர் ஷாப்புக்கு போய் சவரம் செஞ்சுக்கிட முடியாது. அப்படி சவரம் செஞ்சுக்கணும் அப்படின்னு யாராவது எடுத்துக்கிட்டா ஏதாவது காட்டுக்குள்ளே போய் ரகசியமாக அவங்கள வர சொல்லி காட்டுக்குள்ளே போய் இருந்தால் சவரம் செஞ்சுக்கணும். இதுதான் நிலைமையாக இருந்துச்சு. அது கூட மக்களுக்கு தெரியாதுன்னு இவன் வந்து கதை சொல்லுதான். அண்ணாமலை ஒரு கதையை சொல்லுதான். அப்போ பிஜேபிக்காரர் எப்படிலாம் கதை சொல்லாம பாருங்க. கொரோனா தொற்றிக்கிடுமோ 1000 பேர் அவருக்கு ட்ரிம் பண்ணதுக்கு இருக்காங்களாம். தாடி மைத்த ட்ரிம் பண்ணதுக்கு 1000 பேர் இருக்காங்களாம். தாடி அவன் சொல்லுத பாணிகளே சொல்லுதா இருந்தால் தாடி கூந்தலை ட்ரிம் பண்ணதுக்கு 1000 பேர் இருக்காங்களாம். 1000 பேர் இருக்காங்கன்னா அப்போ எல்லாருக்கும் கொரோனா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டுலாம் அங்கே உள்ள வேண்டி இருக்கு. கொரோனா இருந்து தொலைச்சிட்டுன்னு வச்சுக்க, எல்லாம் கத்தியில் இருந்துட்டுன்னு வச்சுக்க, எல்லாம் பிளேடில் இருந்துட்டுன்னு வச்சுக்க, எல்லாம் தொழிக்க தண்ணியில் இருந்துட்டுன்னு வச்சுக்க, ஐயாவுக்கு ஆப்பாயிருமில்ல. அதுக்கு பயந்து போய் தான் மோடி ட்ரிம் பண்ணலை, தாடியை ட்ரிம் பண்ணலை. பொல்லாத கேடிங்கிறது எங்களுக்கு தெரியாது, தமிழ்நாட்டுக்கு தெரியாதுன்னு எவ்வளோ புழு வந்திருக்கான் பாரு.